وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. وقد ورد الخبر من سيد البشر: فتحت المدينة بالأخلاق. آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய தேசத்திலே ஜனநாயகத்திற்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய மத துவேஷ பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. உலக நாடுகளில் இந்தியா தலைகுனியக்கூடிய அளவிற்கெல்லாம் பல்வேறு சங்கடமான நிகழ்வுகள் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ந்து விமர்சிக்கப்படுவதும், அந்த சமூகத்தவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் சிதைக்கப்படுவது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதம் என்றிருந்தாலும் கூட தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியதுதான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் இப்படித்தான் அவங்க கையில் ஆட்சி இருக்குல்ல, வேணும் செய்வான் என்று மக்கள் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற அளவிற்கு இன்றைக்கு பாசிசத்தின் சிந்தனைகளும் வெறியாட்டங்களும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களில் இன்றைக்கு எண்ணெயை அதிரடியாக சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைத்து அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி என்றால் இந்த தேசத்தில், குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே சிறுபான்மை சமூகத்திற்கு வேதனை தரக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கப் போகிறோம் என்றெல்லாம் கோஷம் எழுப்புகிறார்கள் இல்லையா? தங்கைக்குரிய பெருமக்களே, இதை பார்க்கிற போது யதார்த்தமாக ஒரு விதமான விரக்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய மனோநிலைகளை சற்று சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி களமாட வேண்டும் என்கிற செய்திகளை குரானின் ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் கேள்விப்படுகிற போது முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் புதுசு இல்லை. எண்ணெயே வருகிறது, முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், முடக்கப்படுகிறார்கள், குறிவைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிற போது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் புதுசு இல்லை. இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ இது போன்ற தொந்தரவுகள், பிரச்சனைகள் இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல. இஸ்லாம் அது தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த பிரச்சனைகளை அது சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை பற்றி பேசுகிற வரை பெருமானாரை மக்கா புகழ்ந்தது. சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் மக்கா அவர்களை கொண்டாடியது.
எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, நீங்கள் வணங்குகிற சிலைகள் எல்லாம் அது கடவுள் அல்ல என்கிற ஏகத்துவத்தை முன்வைத்தார்களோ, மக்காவினுடைய பெரும் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் பெருமானாருக்கு எதிராக திரும்பினார்கள். எந்த நாவுகள் பெருமானாரை பாராட்டியதோ அதே நாவுகள் பெருமானாரை பொய்ப்படுத்தியது. எந்த மக்கத்து மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பெருமானாரை கொண்டாடினார்களோ அதே மக்கள் சூழ்ச்சி செய்து பெருமானாரை பின்தள்ளுவதற்கும் விமர்சிப்பதற்குமான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது வரலாறு. எந்த அளவிற்கு பெருமானாரை கொலை செய்கிற முயற்சி வரை சென்றார்கள் இல்லையா? அப்படி என்றால் இஸ்லாம் கடந்து வந்த பாதை இருக்கிறதே, அது பச்சை கம்பளங்கள் விரித்து வரவேற்கப்பட்ட பாதை கிடையாது. கரடமுரடான கற்கள் நிறைந்த முற்கள் நிறைந்த பாதைகளில் தான் இஸ்லாம் கடந்து வந்திருக்கிறது. பல சோதனைகளை தாண்டித்தான் இன்றைக்கு நாம் இந்த பள்ளிகளில் உட்கார்ந்திருக்கிறோம். உலக நாடுகளில் இஸ்லாம் இருக்கிறது, முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள் கொள்கை கோட்பாடுகள் பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் பல தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பல சங்கடமான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மத துவேஷங்களும் மத வெறுப்பு பிரச்சாரங்களும் அரசியல் வடிவில் வருகிறது, நீதிமன்றங்களின் வழியாக வருகிறது, அதிகாரிகளின் வழியாக வருகிற போது இங்கே சிறுபான்மை சமூகம் தடுமாறுகிறது இல்லையா? அங்கு அதிகாரிகள் வருகிறார்கள், இத பாருங்க உங்க வீடு முறையில்லாம கட்டப்பட்டிருக்கு, ஆனால் வீட்டை அடிக்கிறோம், அது என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிற அளவுக்கு கூட நேரம் இல்லை, அல்லது இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்வினையாற்றுகிற அளவிற்கு கூட அவகாசம் வழங்கப்படுவதில்லை. என்ன ஏது என்று விசாரிப்பதற்குள் எல்லாம் இடித்து முடிக்கப்பட்டு விடுகிற சூழல். அப்படி என்றால் இதை இஸ்லாம் எப்படி எதிர்கொள்ள சொல்லி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் களமாடுகிறீர்கள், நீங்கள் சொல்வது சத்தியம்தான், மறுமைக்கான உண்மையைத்தான் பேசுகிறீர்கள், ஆனா விமர்சனம் வரும், எதிர்ப்புகள் வரும், சில நேரங்கள்ல தாக்குதல்கள் வரும், நீங்கள் எதிர்பார்க்காத முறையில் நீங்கள் காயப்படுத்தப்படலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், முதல் கட்டமாக பஸ்பிர், நீங்க பொறுமையோடு இருங்க. அது எப்படி? கமாசபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்கள், உலுல் அஸ்மான உறுதி படைத்த அந்த ரசூல்மார்கள் தங்களுடைய களப்பணிகளில் தங்களின் ஏகத்துவ பிரச்சாரத்தின் போது எப்படி அமைதி காத்தார்களோ, பொறுமை காத்தார்களோ, அதுபோல் நீங்கள் பொறுமையாக இருங்க. அவர்கள் பேசுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச போனா கடைசியில இந்த இஸ்லாத்தினுடைய யதார்த்தம், இஸ்லாத்தினுடைய உண்மைத்தன்மை அது எடுபடாமல் போய்விடும். பிறகு அது வேறு விதமான இடங்களுக்கு திருப்பப்படலாம். இந்த இளைஞர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். எங்கேனும் சில முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, கேட்கும்போது வேதனை வரும் இல்லையா? கோபம் வரும், வரணும், அதுதான் ஈமானிய அடையாளம். ஆனா வெளிப்படுத்தலாமா? முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்களின் பொருளாதாரம் முடக்கப்படுகிறது என்றெல்லாம் கேள்விப்படுகிற போது கோபம் வருவதும் ரோஷம் வருவதும் வேகப்படுவதும் ஈமானிய அடையாளம். ஆனா அதை வெளிப்படுத்தலாமா? எப்படி வெளிப்படுத்தணும்? தங்கைக்குரியவர்களே, இளைஞர்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் மிக சகஜமாக தங்களின் கோபங்களை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். மிக சாதாரணமாக ஒரு தகவலை அவர்கள் பேசி விடுகிறார்கள். ஏதேனும் ஒரு தேசத்தினுடைய கொடியை போட்டு என்னுடைய கொடின்னு போட்டுறான், அல்லது தேச விரோத சிந்தனையாளர்களின் அடையாளங்களில் ஏதேனும் ஒன்றை போட்டு விடுகிறான். பிறகு அவர்கள் குறி வைக்கப்படுகிறார்கள் இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையோடு இருங்கள். முமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நிதானமாக இருங்கள். நீங்கள் நிதானமாக இருந்தால் தான், பொறுமையோடு இருந்தால் தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களால் சிந்திக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்காத சிரமங்களை விட நாம் சந்தித்து விட்டோமா? நமக்கெல்லாம் தெரியும், மிக பிரபலமான நிகழ்வு ஹுதைபியா உடன்படிக்கை.
ஒண்ணு இல்ல, மக்காவில இருந்து மதீனாவுக்கு விரட்டப்பட்டாச்சு. 6 வருஷத்துக்கு பிறகு எங்க வர்றாங்க? மீண்டும் மக்காவுக்கு வர்றாங்க. எதுக்கு? காபாவை தவாப் செய்யணும், ஒரு உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதான். ஒரு 1600 சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசை என்ன? அந்த காபாவை தரிசிக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், எஹ்ராம் கலைய வேண்டும் என்கிற ஆசையோடு வருகிறார்கள். ஆனா முடக்கப்படுகிறார்கள், தடுக்கப்படுகிறார்கள். எஹ்ராமோடு இருக்கிறாங்க. எவ்வளவு நாளுங்க? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 14 நாட்கள் அவர்கள் தடுக்கப்படுகிறார். 14 நாட்களாக மக்காவிற்குள்ளே போகவும் முடியல. சரி, நமக்கு உம்ராவுடைய வாய்ப்பு கிடைக்காதுன்னு எஹ்ராம தூக்கி போட்டு நகரவும் முடியாது. அதற்கென்ன சில வழிமுறைகள் இருக்கிறது. இல்ல இன்னைக்கு இல்ல, நாளைக்கு கிடைச்சிரும். இல்ல நாளான்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். காபாவுக்குள்ள போய் நம்ம தவாப் செய்வோம், மக்காவுக்குள்ள போய் நாம் எஹ்ராமை கலைவோம், கூட அழைத்து வந்த அந்த பிராணியை குர்பான் கொடுப்போம் தான் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தா நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது. இவர்களெல்லாம் இங்கே தடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் எஹ்ராமோடு மக்காவிற்குள்ளே செல்லுகிறார்கள். எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. சங்கைக்குரியவர்களே, கடைசியாக பேச்சுவார்த்தை வருது. சரி, பேச்சுவார்த்தை வருது, அதுக்கப்புறம் ஒரு சமரசம் ஏற்பட்டு உள்ள போயிடலான்னு பார்த்தா, முதல் நிபந்தனையே காவிர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான ஹுதைபியாவினுடைய முதல் நிபந்தனையே என்னன்னா, இந்த வருஷம் உம்ரா கிடையாது, போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. எவ்வளவு நாள் பிறகு? 14 நாள் தவம் கிடந்து காத்த பிறகு சில சஹாபாக்களுக்கு முடியெல்லாம் வெட்டக்கூடாது இல்லையா எஹ்ராம் நேரங்கள்ல, சில சஹாபாக்களுக்கு தலைமுடிகளில் பேனெல்லாம் பிடித்து விட்டது. அந்த நேரங்களில் சொல்லவும் முடியாது. குர்ஆனில் அதை பற்றி அல்லாஹு தஆலா சட்டமெல்லாம் சொல்லுகிறான். அந்த சங்கடமான நேரத்துல ஒரு 14 நாளுக்கு பிறகு போடப்படுகிற ஒப்பந்தத்துல முதல் செய்தி, இந்த வருஷம் உம்ரா கிடையாது, அடுத்த வருஷம் வாங்க. அடுத்த வருஷம் ஒரு 3 நாள் அனுமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கோவம். மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு வந்துட்டா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பணும். சரி, மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டோம். சரி, எல்லாத்துக்கும் சரி சரி சரிந்தாங்க. சஹாபாக்களுக்கு கோபம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அவலஸ்னா அலல் ஹக், நபியே நாம் சத்தியத்தின் மீது இல்லையா? நாம் உண்மையான மார்க்கத்தில் இல்லையா? நம்ம கையிலே ஆயுதங்கள்லாம் இருக்கத்தானே செய்து, நாம் ஒன்றும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்லவே என்றெல்லாம் தேகப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், பொறுமையா இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட போறாங்க, என்ன நடக்குதுங்க, இவர்களுக்கு நம்ம பயப்படணுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன்னி அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்லுகிறேன். அவ்வளவுதான். சங்கிக்குரியவர்களே, அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. வெளிரங்கத்துல பார்த்தா மிகப்பெரிய தோல்வி, முஸ்லிம்கள் அடங்கி போனார்கள், முஸ்லிம்கள் தோற்று போனார்கள், கோழைத்தனமாக இருந்தார்கள் என்று வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் பொறுமை காத்ததனுடைய பரக்கத், சங்கைக்குரியவர்களே, முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை வழங்கினான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்துல சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஹுதைபியாவை போல ரத்தம் சிந்தாமல், யுத்தம் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் வழங்கினான். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி மக்காவிற்கு முஸ்லிம்கள் உள்ளே போய்விட முடியாது. ஆனால் இப்பொழுது போட்ட ஒப்பந்தத்தின் வழியாக முஸ்லிம்கள் மக்காவிற்குள் சகஜமாக போய்விட்டு வரலாமா இல்லையா? அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்தான் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இதை சொல்வதனுடைய நோக்கம் இதுதான். சங்கைக்குரிய பெரியவர்களே,
இன்றைய காலத்தில் நமக்கு ஏற்படுகிற சில சங்கடமான நிகழ்வுகளை பார்த்து வேகப்படுவதை விட நாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நிதானமாக யோசிக்க வேண்டும். முதல் கட்டமாக இதை பொறுத்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு, முஃமின்களே நீங்கள் பொறுமையோடு இருங்கள், வஸாபிரு சகிப்புத்தன்மையோடு இருங்கள். இது என்ன பொறுமைனா என்ன, சகிப்புத்தன்மைன்னா என்ன? சபர் என்றால் பொறுமையாக இருப்பது, சாபிர் என்றால் எதிரிகளை விடவும் நீங்கள் கூடுதல் நிதானத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கொஞ்சம் வரலாறுகளை இப்படி திருப்பி பாருங்க. அடிக்கப்படுறோம், கொல்லப்படுறோம், முடக்கப்படுகிறோம், குறிவைக்கப்படுகிறோம்னா பேசுறேன், கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது அவன் சலைச்சிருக்கானா? தொடர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டேதானே இருக்கிறார்கள். அரசாங்கம் வந்துருச்சு, 2 பீரியடு முடிஞ்சு 3வது பீரியடு முடிய போது. இன்றைக்கும் பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு உத்தரகாண்ட் முன்னால் நிக்குது, நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம், கொண்டு வா. முத்தலாக் தடை சட்டம் மசோதா வந்துருச்சு. அடுத்து வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வருது, வரட்டும். சங்கைக்குரியவர்களை யோசியுங்கள். தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை எதிர்ப்பவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர் முயற்சி என்றால் அதை எதிர்க்கக்கூடிய நீங்களும் என்ன செய்யணும்? அதை விட கூடுதலான நிதானத்தோடு இருக்கணுமா இல்லையா? அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அசத்தியத்தின் மீது இருக்கக்கூடியவர்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய நீங்க இன்னும் கூடுதலா போராடணும். அதை விட கூடுதல் தைரியம் உங்களுக்கு வேணுமா இல்லையா? குர்ஆன் சொல்லி தருகிற சாபிரு என்றால் எதிரிகளை விடவும் கூடுதல் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் களமாடுங்கள், அல்லாஹ் சொல்லி தருகிறான். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இந்த உம்மத்திற்கு செயல் வடிவத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். மக்காவினுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கையை லேசா கடந்துட முடியாது. ஒரு குடும்பத்தையே பொது இடத்தில் வைத்து சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடந்து போறாங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா, ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி பொது இடத்தில் வைத்து சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போகும்போது அவங்கள பார்த்து சொன்னாங்க, யார் யாசிர் இஸ்முதர், யாசிருடைய குடும்பத்தார்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னமோ இதற்கு ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை முடிவு செய்து விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். எங்கிருந்துதான் அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியலங்க. அதற்கு பிறகு சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு வீரத்தோடு பேசினார்கள். அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் அடித்து அடித்து அவர்கள் கை ஓய்ந்து போய்விட்டது. அந்த பெண்மணி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவர்கள் சாட்டையால் அடிக்கப்பட்டு அதனாலே இறந்து போனார்கள் என்பது வரலாறு. அவ்வளவு ஷஹீதத்தின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக உயிரை பிறந்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தங்கைக்குரியவர்களே, இது வரலாறு அல்ல, நடந்த நிகழ்வு. இன்றைக்கு வரலாறாக நமக்கு பேசப்படுவது நம்முடைய ஈமானிய தரத்தை உரசி பார்ப்பதற்காக வேண்டி. டெல்லியில கலவரம் நடந்துச்சு, ஆமா நடந்துச்சு. தங்கைக்குரியவர்களை, கலவரம் செய்த வெளிமாநிலத்து மக்களை விட பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த கலவரத்தில் பெரும்பங்காற்றினார்கள். இனிமேல் நாங்கள் இங்க இருக்க முடியாது, இந்த மக்களோடு எங்களால் வசிக்க முடியாது என்று முஸ்லிம்கள் கலவரம் நடந்த பகுதியை விட்டும் தனியாக சென்றார்கள் என்றால், இங்கே குர்ஆனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் எதிரிகளை விடவும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான வழி அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லிணக்கத்தை உண்டாக்குங்கள், தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவிக் கொள்ளுங்கள். வராபித்து குர்ஆன் சொல்லுகிறார். தங்கைக்குரியவர்களே, பிரச்சனைகளை பற்றி பேசுவது இஸ்லாமுடைய பழக்கம் அல்ல. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சரியாக புரியாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஈடுபடுகிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லிணக்கத்தை விதைத்தார்கள். மக்காவில் 13 ஆண்டு காலம் சிலை வணக்கம் புரியக்கூடிய மக்களோடு வாழ்ந்தார்கள். மதீனாவில் வேதக்காரர்களோடு வாழ்ந்தார்கள் 10 ஆண்டு காலம், இல்லையா? அப்ப எந்த வகையில பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது.
சிலை வணக்கம் புரியக்கூடிய மக்களோடு வாழ்ந்த போது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அவர்கள் கடவுளை திட்டாதீர்கள். ஏன்னா விவரம் இல்லாம அவங்க உங்களுடைய கடவுளாக அல்லாஹுவை திட்டுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. மக்காவில் இருந்த காலங்கள்ல சிலைகளை திட்டாதீர்கள் குர்ஆன் சொல்லுகிறது. சங்கைக்குரியவர்களை நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன், ஏன் அல்லாஹு தஆலா மற்ற கடவுளை சிலைகளை திட்டாதீர்கள் என்று சொல்லுகிறான்? திட்டினால் என்ன? திட்டினால் அவர்கள் திரும்ப அல்லாஹுவை திட்டுவார்கள். அல்லாஹுவை திட்டுவதால் அல்லாஹுடைய அந்தஸ்து குறையாது. பிறகு ஏன்? சமூக நல்லிணக்கம் பாதிக்கும். சமூகத்தில நீங்கள் இணக்கமாக வாழ முடியாது. நீங்கள் அவர்களின் கடவுளை திட்டுவீர்கள், அவர்கள் உங்களின் கடவுளை திட்டுவார்கள், நீங்கள் விமர்சிப்பீர்கள், அவர்கள் விமர்சிப்பார்கள். இதனுடைய பலன் என்னாகும்? அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பதட்டத்திலே இருப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களின் கடவுளை திட்டாதீர்கள். அல்லாஹ் தான் இந்த வாசல் அடைங்கிறான். சமூக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இஸ்லாம் கையில் எடுக்கவே இல்லை. அல்லாஹுடைய ரசூல் சமூக பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை அதை தடுத்தார்கள் இல்லையா? அப்படி இருந்தா நாம் இன்றைய காலத்தில் யோசிக்க வேண்டும். ஒண்ணும் இல்லை, சிக்கிந்தர் வலியுல்லா அவர்களுடைய தர்கா எங்க இருக்குங்க? திருப்பரங்குன்ற மலையில இருக்கு. நேத்தா வந்துச்சு. அது பல வருஷம் ஆச்சு. 800 வருஷம் வரலாறு இருக்கு அதுக்கு. அங்குள்ள மக்கள் எல்லோருக்குமே தெரியும். அங்கே கோயிலுக்கு போகக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், அந்த தர்காவிற்கு போகக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அங்கே வேண்டக்கூடிய மாற்று மத சகோதரர்களும் இருக்கிறார்கள். எல்லா வணக்க ஸ்தலங்களையும் இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது சர்ச்சையாக்கப்படுகிறது. திருப்பரங்குன்ற மலையை பாதுகாப்போம் என்று கோஷம் எழுப்பப்படுகிறதுனா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத உணர்வுகளை வைத்துதான் பாசிசவாதிகள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இத பேசினா முஸ்லிம்கள் கொந்தளிப்பாங்க, அவனுடைய பிபி எகிரும், அவங்க ஃபீல்டுக்கு வருவாங்க, நிதானம் இடப்பார்கள், சப்தம் போடுவார்கள். அப்படியே என்ன செய்யலாம்? இவர்களை மாற்று மத மக்களிடம் தள்ளிவிடலாம் என்பது அவர்களின் சூழ்ச்சி. இப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? தங்கைக்குரியவர்களே, நம்முடைய சமூகத்தை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பாபரி மசூதியினுடைய வழக்குல நாம் என்ன செய்யல? உணர்ச்சி வசப்படல. போ, எடுத்துட்டு போ, கோபம்தான், பிடிக்கலதான், இருந்தாலும் நாம் சர்ச்சையை முடிக்க வேண்டும் என்பதற்காக நிதானமாக இருந்தோம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஏதேனும் ஒரு சர்ச்சையை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு கற்றுத்தரணும். இதற்கு வெறுமனே மாநாடுகள் போடுவதோ போராட்டங்கள் நடத்துவது மட்டும் தீர்வல்ல. நாம வாடக்கூடிய சமகால மக்கள், நம்மோடு வாடக்கூடிய சகோதர சமயத்தவர்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியும். இஸ்லாம் என்பது அது சண்டை போடுவதற்கான மார்க்கம் அல்ல, வாழ்வியலுக்கான நெறிகளை போதிக்கிற மார்க்கம் என்பதை நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை வாபஸ் வாங்குன்னு நீயும் நானும் பேசக்கூடாது. நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்கள் பேச வேண்டும். அந்த அளவிற்கு தகவல்கள் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் சொல்லுவார், ராபித்து, நீங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பாக இருங்கள், உதவி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பிரட்டி பாருங்க. எங்கேயாவது சமய சண்டை வந்திருக்கிறதா? நபி அவர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்களா? இல்லையே. அப்படி பேசிய சிலர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை ஆமோதிக்கல. பத்தேக மக்காங்க, எவ்வளவு பெரிய நிகழ்வு அது! டேங்கப்பா, துரத்தப்பட்ட ஊர்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஊருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வருகிறார்கள் அரசராக. மக்கா இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில. உள்ள வரும்போது அபூ சுஃபியான் அப்பொழுது முஸ்லிம் ஆகல, காபிர்களோடு நிற்கிறார். ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில கொடி. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா பார்த்தனே சொல்லாரு, அல்யோமு யோமுல் மல்ஹமா, இன்றைக்கு இருக்கு உங்க கதை. அல்யோமு துஸ்ஸஹலுல் காபா, இன்றைக்கு காபாவில் ரத்தம் ஓட்டப்படும் என்று சொல்கிறார். எப்படி வரக்கூடிய நேரங்கள்ல முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடி மக்காவிற்குள் வருகிறார்கள். மக்கத்து காபிர்கள் என்ன நடக்குமோங்கிற பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப சொல்ற, இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சுது, எங்களை துரத்துனீங்கல்ல, மக்காவில வாழ முடியாதுன்னு அடிச்சு விரட்டினீங்கல்ல, இன்னைக்கு ரத்தம் ஓட்டப்படும் என்று சொல்லுகிறார்.
இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் இரக்கம் காட்டப்படுகிற தினம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்ன சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையிலிருந்து கொடியை வாங்கி ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில கொடுத்தாங்க. அப்படி பேசியதையும் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, பேசியவரையும் நபி அவர்கள் அங்கீகரிக்க. தங்கைக்குரியவர்களே, அதற்கு பிறகு என்ன நடந்தது? நபி அவர்கள் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு எல்லோருக்குமே மன்னிப்புன்னாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதற்கு பிறகு பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். ரத்தம் சிந்தாமலேயே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இதுதான் வரலாறு. இந்திய தேசத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். அசோகர் இந்த இந்தியாவிற்குள் நுழைகிற போது பிற்காலங்களில் வேண்டுமானால் அவர் போற்றப்பட்டிருக்கலாம், பிற்கால வரலாறுகளில் அவருக்கு கரைகள் இல்லாமல் இருக்கலாம். அவர் இந்த இந்தியாவிற்குள் நுழைகிற போது பல தலைகள் உருட்டப்பட்டது. இரத்த கரைகளோடு தான் இந்த இந்தியாவினுடைய வெற்றி அவர் பெற்றார், இல்லையா? உலக வரலாறுகளை எல்லாரும் செய்யறதுதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமானவர்கள். ரத்தம் சிந்தாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு மக்காவை வெற்றி பெற்றார்கள். இதையே நாம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நாம் என்ன செய்தாலும் சரி, சங்கைக்குரியவர்களே, சமூக நல்லிணக்கத்தை விதைப்பதுதான் நம்முடைய முதல் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க உங்களுக்குள் பேசிக்கொண்டாலும் சரி, சோசியல் மீடியாவில் நீங்க ஒரு செய்தியை பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் ஒரு விழா நடத்துவதாக இருந்தாலும் சரி, அது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும்படியாக இருக்கும் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் முஸ்லிம்களை அவர்கள் தாக்குவது என்பதில்லாமல் வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கைவிட வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நாம் ஒன்று பேசுகிறோம், அவர்கள் பதில் ஒன்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாளடைவில் எங்கு சென்று நிற்கும்? நாளுக்கு நாள் பதட்டமாகவே இருக்கு. அல்லாஹும் ரசூலும் எந்த சகிப்புத்தன்மையை, எந்த நல்லிணக்கத்தை இந்த உலகத்தில் விதைத்தார்களோ அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய பணத்தால, படைபலங்களால இஸ்லாம் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. பெருமானாரும் சஹாபாக்களுடைய பண்புகளால், அழகிய நடைமுறைகளால், பிறர் சமயத்தவர்களை சகோதரர்களாக பாவித்ததால் தான் இஸ்லாம் வளர்ந்தது, இல்லையா? அதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரக்கூடாது? நம்முடைய இளைஞர்களுக்கு ஏன் கற்றுத்தரக்கூடாது? எப்பா, நீ படிக்கக்கூடிய பசங்களோட சிரித்த முகத்தோடு பேசு, ரொம்ப கண்ணியமாக பழகு, அநாகரிகமான பேச்சுக்களை பேசாதே, கொடுக்கல் வாங்கலில் நீளமாக, நியாயமாக, முறையாக நடந்து கொள். உன் மீது மதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் உன் மீது மதிப்பு ஏற்படுவதல்ல, அது முஸ்லிம் சமூகத்தின் மீது மதிப்பு ஏற்படுவது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன் மீது மரியாதை குறைகிறது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் மீது உண்டான மரியாதை குறைகிறது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், ஃபுத்திஹத்தில் மதீனத்து பில் அஹ்லாக், மாநகரங்களை இஸ்லாம் வெற்றி பெற்றது நற்பண்புகளால் என்று சொல்லுகிறார். உண்மைதான். இன்னைக்கு இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதுங்கிற வரலாறு இன்னைக்கு வரைக்கும் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரலாற்றை கூட நம்மால மாற்ற முடியலையே, இல்லையா? வரலாற்றை கூட நம்மால் மாற்ற முடியவில்லையே. நம் மீது வைக்கப்படுகிற அனைத்து விமர்சனங்களையும், குற்றச்சாட்டுகளையும் சராசரியாக கடந்து போகிற மனோநிலை மிகவும் அபாயகரமானது. சங்கைக்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். எதிரிகள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதை முறியடிப்பதற்கு உண்டான திட்டங்களை நாம் முன்வைக்க வேண்டும். சமூகத்திலே நல்லிணக்கத்தை விதைக்க வேண்டும், சகோதரத்துவத்தை விதைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது, நேர்மையானது என்பதை நாம் பேசுவதை விட நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பேச. நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 2 ஆண்டு காலங்கள் பைஹாட் ஊர்வலங்கள் செய்யப்பட்டார். அபி தாலிபில், இல்லையா? இந்த ஊரை விட்டு விளக்கல், அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்லாங்களா இல்லையா? பெருமானாரும் அவர்களோடு இருந்த எல்லோரும் ஊர்வலங்கள் செய்யப்பட்டார்கள். இவங்களை ஏன்பா ஊர்வலங்கள் செஞ்ச, அது தப்பு, நாங்க ஏற்றுக்க மாட்டோம் பேசுனவங்க யாரு தெரியுமா? முஜாஹிதீன் அதி, அவர் போய் பேசுகிறார். ஹிஷாம் பேசுகிறார். இவர்கள் சார்பாக பேசியவர்கள் புகைர் பேசுகிறார். இவர்கள் யாருமே முஸ்லிம்கள் கிடையாது. யாருமே முஸ்லிம்கள் கிடையாது. யாருமே கடைசியில் முஸ்லிமும் ஆகல. இவர்கள் முஸ்லிம்கள் சார்பாக பேசி அவர்களுக்கு நீதத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது மக்காவின் வரலாறு. அப்படி என்றால் அவர்களை பேச வைத்தது முஸ்லிம்களின் வாழ்க்கை, அவர்களின் அணுகுமுறை, பெருமானாருடைய அந்த நற்பண்புகள் தான். எனவே வல்ல நாயன் இன்றைய தேவை சமூக நல்லிணக்கம் என்பதை புரிந்து நாமும் அதை கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் அதை கையில் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட புரிதலை நமக்கு வழங்கி வல்ல நாயன்
சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் மத வெறுப்பு பிரச்சாரமற்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.